இந்த தேர்தல் தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது? மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்று இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, பல மாவட்ட செயலாளர்கள் இது பற்றிய வலியும் வேதனையும் இல்லாமல் தான் சுற்றித் திரிகிறார்கள். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இழித்தும் பழித்தும் பேசுகிற ஆளுகிற கட்சியோடு நேரடியாகவே சிலர் உறவாடுகிற முயற்சி சட்டப்பேரவைக்குள்ளேயே செய்கிறார்கள். திமுக எவ்வளவு ஆபத்தான சூழலுக்குள் சிக்கி இருக்கு. ஒரு பெரிய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் அவர்களினுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதை ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த செயற்குழு மிக முக்கியமான காலகட்டத்தில் கூடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக முக்கியமான செயற்குழு. அந்த செயற்குழுவில் என்ன பேச போகிறார் அண்ணன் ஸ்டாலின்? இந்த ஜனநாயகம் திமுகவுக்கு ஆபத்தானது. சில நேரங்களில் சர்வாதிகார முடிவு எடுத்தே ஆக வேண்டும். அநீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் நம்முடைய காவிரி தீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த உணர்வோடு அந்த தொண்டை வந்த அந்த 15,000 தொண்டர்களுடைய உணர்வை அன்றைக்கு காலில் போட்டு வசந்தம் கார்த்திகேயன் மிதித்தார். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டம் 22ஆம் தேதி திமுகவில் பெரும் மாற்றம் வர இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை, அதே போல நிர்வாகிகள் நீக்கம் என்பது போன்ற பல பரபரப்பான செய்திகள் நேற்றிலிருந்து வர துவங்கியிருக்கு. சோ எப்படி பார்க்கிறீங்க இந்த செயற்குழு கூட்டம் நடக்க போகுது? திராவிட முன்னேற்ற கழகம் மறுசீரமைப்புக்கு தயாராகி இருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமாக அதை செய்தாக வேண்டும். ஏன்னு சொன்னா, இந்த தேர்தல் தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது? தலைவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, பல மாவட்ட செயலாளர்கள் இது பற்றிய வலியும் வேதனையும் இல்லாமல் தான் சுற்றித் திரிகிறார்கள். நீங்க ஏவா வேலுவினுடைய சட்டமன்றத்தினுடைய உரையை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மரிய வில்சன் எங்க மாப்பிள்ள அப்படின்னு அவர் உறவாடுகிறார். வசந்தம் கார்த்திகேயன் எனக்கு ஆதவர்ஜன் சொந்தக்காரரு, லீமா ரோஸ் எங்க சொந்தக்காரங்க, எனக்கு அவருதான் சீட்டு வாங்கி கொடுத்தாருன்றார். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இழித்தும் பழித்தும் பேசுகிற ஆளுகிற கட்சியோடு நேரடியாகவே சிலர் உறவாடுகிற முயற்சி சட்டப்பேரவைக்குள்ளேயே செய்கிறார்கள். அப்படிங்கும்போது திமுக எவ்வளவு ஆபத்தான சூழலுக்குள் சிக்கி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு குழுவை அனுப்பி மண்டல வாரியாக தேர்தல் தோல்வி குறித்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அதுல பல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வச்சிருக்காங்க. அதுல அண்ணன் மு க ஸ்டாலின் ரொம்ப நாசுக்கா ஒரு செய்தியை சொன்னார். உங்களுடைய காதுகள் அல்ல கேட்கிற காதுகள், அது என்னுடைய காதுகளாக இருக்கிறது. நீங்க சொல்கிற குறைகள் என்னிடம் நேரடியாக சேரும் அப்படின்னு சொல்லிதான் அந்த குழுவை அனுப்பினார். அது சேர்ந்திருக்கு. ஒரு பெரிய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பல மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த போது என்ன செய்தாருங்கிற ரிப்போர்ட்டை ஒன்றிய நகர செயலாளர்கள் அந்த குழுவுடன் ஒப்படைச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. எனவே மாவட்ட செயலாளர்களுடைய மாற்றம் என்பது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறை செய்து விடக்கூடாது. ஒரு அப்பாவி மாவட்ட செயலாளரை நீக்கி நாங்க மறுசீரமைப்பு செஞ்சுட்டோம்னு செஞ்சாங்கன்னா அது ரொம்ப தப்பா போய் முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு என்னன்னா, எங்க மாவட்ட செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர் மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கைது செய்யப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டி அவருடைய திருவையாறு தொகுதி, அவருடைய சொந்த சட்டமன்ற தொகுதி, அவர் அங்க தொகுதிக்கு எம்எல்ஏ அழைத்து வருகிற போது எவ்வளவு பெரிய எழுச்சி. அந்த எழுச்சிக்கு உதயநிதியே காரணமாக இருக்கலாம், மாவட்ட செயலாளர் காரணம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் ஆற்றி இருக்க பணி இருக்குல்ல, அதை இன்னொரு மாவட்ட செயலாளர் ஆற்றி இருக்க முடியுமான்னு ஆற்றி இருக்க முடியாது. எல்லோரும் அணுகக்கூடிய மாவட்ட செயலாளராகத்தான் இருந்தார். அவருக்கே சில சங்கடங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் மறுக்கல. இப்ப அவரை மாத்திட்டீங்கன்னா சேகர் பாபு போன்றவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், ஏவாவேலு போன்றவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இப்ப என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, மாற்ற வேண்டியது ஏவாவேலுவையா துரை சந்திரசேகரையான்னு கேட்டா மாற்ற வேண்டியது ஏவாவேலுதான், துரை சந்திரசேகரே அல்ல. இவங்க என்ன பண்ணிடுறது, துரை சந்திரசேகர் மாதிரியான ஆட்களை மாற்றி விடுவது, அதே மாதிரி சாதாரணமான மாவட்ட செயலாளர்களை, கீழ்நிலையிலிருந்து வந்திருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்களை மாத்திட்டு பூஷ்வா மனநிலையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை நீக்காமல் வைத்துக் கொள்றது இருக்குல்ல, அது எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயன் தராது. இதை அண்ணன் மு க ஸ்டாலின் உணர்ந்தே இருக்கிறார்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
எல்லாருக்கும் ஒரு தொகுதி, 2 தொகுதி, 3 தொகுதி அதிகபட்சம். ஆனா சேகர் பாபுவுக்கு மட்டும் எத்தனை தொகுதிகள் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது? சரி, ஒரு பக்கம் இப்ப பாருங்க, உதயநிதி ஸ்டாலினுடைய கைது. ஏன் சார் சேகர் பாபு வண்டியில ஏறி போறாரு? மாசு ஏன் சார் வண்டியில ஏறி போறாரு? அவங்க 2 பேரும் எங்க இருந்திருக்கணும்? தலைநகரத்துக்குள்ள இருந்து தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் பற்றி எரியுது. தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் வீதியில வந்து நடக்குது. தலைநகர் சென்னையில 2 பேர் முக்கிய தளபதிகள்னு சொல்றீங்கல்ல, 2 பேர் இருந்து முடக்கி இருக்கணும்ல அந்த போராட்டத்தை. 2 பேரும் இருந்து அதை வேகமாக நடத்தி இருக்கணும்ல. நீங்க 2 பேரும் உங்களுடைய சொந்த விளம்பர வெளிச்சத்துக்காக ஏறி வண்டியில போயிட்டீங்க அப்படின்னா இவங்க என்ன வழக்கறிஞர்களா? ஏற்கனவே வழக்கறிஞர் சரவணனும் வழக்கறிஞர் பரந்தாமனும் அதுல போறாங்க. அவங்க 2 பேரும் லீகலா பாத்துக்க போறாங்க. அப்புறம் தஞ்சாவூருக்கு எடுத்துட்டு போறாங்க. தஞ்சாவூர்ல மாவட்ட செயலாளர் இருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட உங்களுக்கு கூடுதல் கன்சர்னா உதவி மேல? நீங்க தான் போய் பாதுகாக்க போறீங்களா? அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கெல்லாம் செயற்குழுவுக்கு முன்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், அல்லது செயற்குழுவுக்கு பிறகாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த செயற்குழு மிக முக்கியமான காலகட்டத்தில் கூடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக முக்கியமான செயற்குழு. ஏன்னா தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைபெறுகிற முதல் செயற்குழு. அந்த செயற்குழுவில் என்ன பேச போகிறார் அண்ணன் ஸ்டாலின், என்ன நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எதிர்த்தரப்பிடமும் எகிரி போயிருக்கு. யாரெல்லாம் நம்மளால நினைச்சோமோ அவனெல்லாம் தூக்கிடுவாங்க போல் இருக்கேன்னு ஒரு தரப்பு கவலைப்படுகிறது. நம்மெல்லாம் வந்து தக்க வைத்துக் கொள்ளலாம்னு நினைச்சோம், ஆனா நமக்கு ஆபத்து வந்துருச்சேன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தரப்பு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அண்ணன் ஸ்டாலின் வழக்கம் போல பேசி விட்டு போவாரே, ஆனால் அது எந்த வகையிலும் பயன் தராது. ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த அனுப்பப்பட்ட குழுவினுடைய காதுகள் அது குழுவில் இருப்பவர்களுடைய காதுகள் அல்ல, என்னுடைய காதுகள்னு சொன்னார். அது உண்மையாக இருக்குமே ஆனால் அந்த குறைகள் குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் சொல்லணும். ஏன்னா இப்ப வரைக்கும் தொண்டன்ட்ட ஒரு பரிதவிப்பு இருக்கு. என்ன செய்ய போறாங்க கட்சியில? ஏன் இன்னும் நம்ம சொன்ன குறை நிறைகளை கட்சி எந்த வகையிலும் உள்வாங்கிக் கொள்ளாமலேயே வெளிப்படுது? கட்சி என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கவலைப்பாடு இப்போது வரைக்கும் இருக்கு. ஏன்னா தொண்டை சொன்னதை போய் சொல்லிட்டாங்களான்னு ஒரு கவலை. இன்னொரு பக்கம் நம்ம சொன்னதை வேற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை. நம்ம சொன்னதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்படி 3 விதமான கவலை தொண்டனை சூழ்ந்திருக்கு. நான் தொண்டன் சொல்றது நகர ஒன்றிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், அணிகளினுடைய அமைப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் தான் கருத்து கேட்டாங்க. கருத்து சொன்ன அவ்வளவு பேருக்கு இப்ப இந்த 3 விதமான கவலை தொற்றிக் கொண்டிருக்கு. இதற்கு அண்ணன் ஸ்டாலின் ஒரு முடிவு எழுதுவார் என்றுதான் நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன். அது ஒண்ணும் எனக்கு மாற்று கருத்து இல்ல. எந்த தலைகள் உருளப் போகிறது, எந்த தலைகளினுடைய அதிகாரம் குறைக்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், நீங்க இந்த கொடுத்த அந்த பதிலில் எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வி என்னன்னா, நயவஞ்சகர்களாலே வந்து இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு வந்து தோல்வி வந்து தழுவி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த நயவஞ்சகர்கள் அடுத்த கட்ட தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. அதாவது நயவஞ்சகர்கள் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நயவஞ்சகர்களுக்கு இடம் இருக்க, ராகுல் காந்தி அவர்களுடைய மொழியில சொன்ன எட்டப்பர்கள் சொல்லலாமா? இல்ல அது ரொம்ப தவறா போயிடும். ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சிக்கு அவர்கள் பயன்பட்டிருக்காங்க. நான் அண்ணன் சேகர் பாபுவின் மீதும் ஏவா வேலுவின் மீதும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி விட மாட்டேன். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களினுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதை ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. நீங்க எல்லா கட்சியிலும் எல்லா கட்சிக்கும் உறவு இருக்கு சார். அதிமுகவுக்கு திமுகவுக்கு உறவு இல்லாம இருந்ததா? காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் உறவு இல்லாம இருந்ததா? அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு பொது இடத்தில் வந்து விட்டால் பொது கருத்து என்ன என்பதை பார்த்து எதிர்வினையாற்றணும். பாஜக தப்பு செஞ்சா அதை தட்டி கொடுக்கிறதா காங்கிரஸோட வேலை? காங்கிரஸ் தவறு செய்தா அதை ஆதரிக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை? மரிய வில்சன் எப்படி வெளிப்படுகிறார்? அவரே அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா நீங்க வந்து கோவப்பட்டது நியாயம்தான், உங்களுக்கு தமிழ் தெரியாது, அவர் புதுசு, நாங்க சொல்லியிருந்தா கூட நீங்க கோச்சுக்கலாம், நீங்க மாப்பிள்ள, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, கொஞ்சம் நீங்க சமாதானமா இருங்க, வருத்தப்படாதீங்க, எதா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இந்த மொழி எப்படி இருக்கு? இந்த மொழியை பேரவையில் பேசுகிறார் ஏவாவேலு. நம்ம ஏவாவேலு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகர்த்தன்னு பாக்குறோம். என்னையா தப்பா பேசிட்டாரு திமு ராஜேந்திரன், இதைதானே வெளிப்பட்டிருக்கணும் ஏவாவேலு. நீங்கள் இவ்வளவு கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி, அந்த மொழியை திருத்தமாக பேசுங்கள் என்று சொல்கிறார். பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. எதற்காக நீங்கள் இவ்வளவு ஆத்திரப்படுகிறீர்கள்? பேரவையில் முறை தவறி நடந்து கொள்கிறீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பேரவைத் தலைவர் இதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் உட்கார்ந்து இருக்கிறார். முதலமைச்சர் இதற்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறார்னு எடுத்து கணையை அவர்கள் பக்கம் தொடுப்பதை விட்டுவிட்டு குலைந்து கொண்டிருக்கிறீர்களே.
அப்படியே நளினமாக பேசி அவரை குளிர்விக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த வசந்தம் கார்த்திகேயன் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிற போது தடுத்து நிறுத்தப்பட்டார் காவல்துறையால். உதயநிதி ஸ்டாலினோடு சேர்ந்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள்ளே போனார். ஊடக வெளிச்சத்துக்குள் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து வெளியில் விடைபெற்று வருகிறார். அவர் வருகிற போது அவருக்கு இடதுபுறத்திலே வசந்தம் கார்த்திகேயன் நடந்து வருகிறார். அப்ப இவ்வளவு வெளிச்சமும் உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. மறுநாள் காலையில் வந்து ஆதவ் அர்ஜுன் எங்களுக்கு சொந்தக்காரரு, அவர் தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, நானும் அவரும் பேசிக்கிறாங்க, ஏங்க நீங்க ஏங்க குறுக்க வரீங்க, நாங்க 2 பேரும் நண்பர்களுங்க அப்படின்னு முஸ்தபா முஸ்தபான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு மட்டும்தான் அவர் பாடல. ஏங்க உங்க கட்சியினுடைய இளம் தலைவர், எதிர்கட்சியினுடைய தலைவர், அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து செல்கிறார்கள், சென்னையிலிருந்து கைது செய்து. என்ன கேஸ்? பெண்கள் குறித்து அவதூறாக பேசினார்னு கேஸ். பெண்கள் குறித்து தவறாக பேசினார்ங்கிறது கேஸ். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கேஸ போடுற அளவுக்கு ஒரு குரூப் மைண்ட் ஃபெலோ அவன். நான் தப்பா சொல்லல, உரிமையில் பேசல. உங்களுடைய பதிவுல இருந்து நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உள்வாங்கினேன். அது நீங்க தான் தெளிவா மென்ஷன் பண்ணீங்க. இரு சமூகங்கள், இரு தரப்புகளுக்கு இடையே மோதல் தூண்டும் விதமாக கடுமையான அந்த வழக்குகள்லாம் கூட பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப என்னன்னா, கன்னடர்களை வந்து இவர் தூண்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை போட்டிருக்கிறாங்க. தமிழருக்காக போடுறாரு உதயநிதி அவர்கள். அந்த போராடக்கூடிய உதயநிதியை என்கரேஜ் பண்ணணும், நீங்க வழக்கு போடக்கூடாது, மாறாக இரு சமூகங்களுக்கு இடையே தூண்டி விடுறாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 பிரிவுகள்ல ரொம்ப நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது 7 பிரிவு வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிற பிரிவுகள்னு சொல்லி பார்க்கப்படுகிற பிரிவுகள். சமூக அமைதிக்கு ஆபத்து விளைவிக்கிறது, அதே போல ஆர்ப்பாட்ட போராட்டத்தை தூண்டியது, அந்த மாதிரியான வழக்குகள். அந்த 2 செக்ஷன் வந்து புதிதாக ஆட் பண்ண செக்ஷன். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் செய்திருக்கக்கூடியவர் யாருன்னு தமிழ்நாடு முழுமைக்கும் தெரியும். விஜயா செஞ்சார், புஷி ஆனந்தா செஞ்சார். யார் செஞ்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதன் பின்னால் ஆதவ் அர்ஜுன் தான் மூளையாக இருந்திருக்கிறார்னு. அந்த ஆதவ் அர்ஜுனை மறுநாள் காலையில் உதயநிதி ஸ்டாலினை வைத்துக் கொண்டே பேசுகிறார்கள்னா, நான் உதயநிதி ஸ்டாலினுடைய மனநிலையிலிருந்து யோசித்து பார்க்கிறேன். என்னை கைது செய்கிறார்கள், என்னை அசிங்கப்படுத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நான் அவைக்கே வரக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். நான் சொல்லாத செய்தியை நான் சொன்னதாக பேசுகிறார்கள். யார் பெயரையும் நான் குறிப்பிடவில்லை, யார் குறித்தும் நான் இழித்தும் பழித்தும் பேசவில்லை. கூட்டத்திலிருந்து எழும்பிய குரலுக்கு நான் என்னுடைய பதிலை நாகரிகமாக சொல்லிவிட்டு நகர்ந்து போகிறேன். நான் எந்த வகையிலும் தவறாக பேசல. ஆனா என் குறித்து வழக்கு, என் மீது அவதூறுகளை அள்ளி வீசி வழக்கு. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு பின்னால் இருக்கிற என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் அவரோடு உறவாடுறார். எப்படி இருக்கும் மனநிலை? ஒரு தலைவருடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க சார். தொண்டன் எவ்வளவு வேதனைப்படுவான். 15,000 பேர் அன்றைக்கு செங்கிப்பட்டியில் திரண்டு நின்றானே, எதற்காக வந்து கொட்டுகிற மலைத்துளியில் நின்றான்? எதற்காக அவ்வளவு பேரும் வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் கலைஞர் வாழ்கவேன்னு கத்தனானே? ஏன் கத்தனா? ஏன் சார் மாலை மரியாதை? எதற்கு வான வேடிக்கைகள்? தன்னுடைய தலைவருடைய பிள்ளை, எதிர்கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு வந்திருக்கிறார், அநீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் நம்முடைய காவிரி தீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த உணர்வோடு அந்த தொண்டை வந்த அந்த 15,000 தொண்டர்களுடைய உணர்வை அன்றைக்கு காலில் போட்டு வசந்தம் கார்த்திகேயன் மிதித்தார். இப்ப வசந்தம் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளராக தொடர்வதற்கு தகுதி படைத்தவரா இருக்காரா? இது ஒரு காரணம் போதாதா அவரை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எடுப்பதற்கு? எனக்கு வசந்தம் கார்த்திகேயன் மீது தனிப்பட்ட பகையெல்லாம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்து அதிமுகவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு மறுநாள் கைது செய்வதற்கு காரணமாக இருந்த அமைச்சர் எனக்கு உறவினர் என்று அதிமுகவில் ஒருவர் பேசினால் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அவ்வளவு பெரிய ஜனநாயக இயக்கமா சார் திமுக? இந்த ஜனநாயகம் ஆபத்து சார் திமுகவுக்கு. இந்த ஜனநாயகம் திமுகவுக்கு ஆபத்தானது. சில நேரங்களில் சர்வாதிகார முடிவு எடுத்தே ஆக வேண்டும். உறவு வைத்துக் கொள்வது என்பது வேறு. ஆனால் எந்த நேரத்தில் அந்த உறவை பயன்படுத்துகிறார்கள், எந்த நேரத்தில் அந்த உறவை சொல்லி உறவை கொண்டாடுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார், சாதிய கூறுகளா இணையறீங்களா? வசந்தம் கார்த்திகேயன் லீமா ரோஸுக்கு சொந்தக்காரன்றாரு, எங்க சொந்தக்காரன்றாரு. அப்ப நீங்க என்னவா இணையறீங்க? அங்க உங்களுக்கு ஒரு இணைப்பு புள்ளி அந்த இடத்துல சாதியாக தேவைப்படுதான்னு நான் கேட்கிறேன். இங்க வந்து தாவேக்கா திமுக 2 தான், அதிமுக திமுக 2 தான். இங்க எங்கிருந்து உங்கள் சொந்தக்காரர் வந்தாரு? ஏன் சொந்தக்காரர் பாஜக இருக்காருங்கிறதுக்காக நான் பாஜக ஆதரிக்க முடியுமா? பாஜக செய்யறத வந்து எடுத்துக்கட்டி பேச முடியுமா? என் கொள்கை வேறு, அவர் கொள்கை வேறு, சொந்தக்காரனா இருக்கலாம், அது வேற. ஆனா ஒரு சட்டப்பேரவையிலேயே இப்படி பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களாக தொடர்கிறார்கள்.
அவர்களை விட்டு வைக்கிறது திமுக என்று சொன்னால் உண்மையிலேயே திமுக மிகப்பெரிய பின்னடைவுக்கு தன்னைத்தானே தத்தம் செய்து கொள்கிறது என்றுதான் பொருள். அண்ணன் மு.க. ஸ்டாலின் இது எல்லாவற்றையும் கவனிப்பார் என்று நான் உறுதியா நம்புறேன். இதன் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நான் நம்புறேன். அதற்கான செயற்குழுதான் இந்த செயற்குழுவாக இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. இறுதியான ஒரே கேள்வி, 117 மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற தகவல் வருது. அப்படி உயர்த்தப்பட்டால் கிரவுண்ட் லெவல்ல ஒரு நிச்சயமா ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுமா? அது ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதியா இருக்கிறதுனால இந்த கேள்வி நிறைவா வைக்கிறேன். நிறைவான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களை ரொம்ப காலமாக வைத்திருந்தது. அதிமுகலாம் அந்த ஃபார்மட்டை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா அம்மையார் மாத்திட்டாங்க. எங்க மாவட்டத்துல அண்ணன் கோசிமணி மாவட்ட செயலாளராக இருக்கும்போது அதிமுகவில் வடக்கு தெற்குன்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு 6 மாவட்டமா பிரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ கும்பகோணத்தில் இருக்கிற அண்ணன் கோசிமணி பேராவூரணிக்கு வரணும். பேராவூரணிக்கு ஒரு எல்லை, இந்த பக்கம் திருக்காட்டுப்பள்ளி ஒரு எல்லை. இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை திருமண நாளில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மணி நேரம் ஆகும் டிராவல் டைம். அப்போ பேராவூரணியில் ஒரு திருமணம், திருக்காட்டுப்பள்ளியிலே ஒரு திருமணம், அதை முடித்து விட்டு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு திருமணம்னு சொன்னா ஒரு நாள் முழுவதும் முடிஞ்சிடும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு, 3 கல்யாணத்துக்கு. அப்போ இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் என்கிற பதவி அதிகாரத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியலாம், 8 தொகுதிகள்னு சொல்லி. ஆனா அந்த 8 தொகுதிகளையும் ஒரு மாவட்ட செயலாளராக மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சிரமம், ரொம்ப கடினம். கட்சி நடத்த முடியாது. கட்சியினுடைய நிலைமைகள் இப்ப மாறிடுச்சு, முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ என்னன்னா, நான் போன் பண்ணா மாவட்ட செயலாளர் பேசணும்னு கட்சிக்காரன் எதிர்பார்க்கறான். நான் போன் பண்ணா எனக்காக மாவட்ட செயலாளர் வந்து நிக்கணும்னு எதிர்பார்க்கறான். ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், அவருடைய சகோதரி அண்மையில மறைந்துட்டாங்க. மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப வேண்டியவர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ரொம்ப நெருக்கமானவர் மாவட்ட செயலாளருக்கு. அவர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு மாவட்ட செயலாளர்னா உயிர். அந்த துக்கத்துக்கு அவர் வரல, அவ்வளவு ஆத்திரப்படுறார். என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க கட்சியில, மாவட்ட செயலாளர் வந்திருக்கணும், ஏன் மாவட்ட செயலாளர் வரலன்னு என் எதிர்கட்சிக்காரன் என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு கேட்கறான். தாவேக்காரன் என்ன வந்து பார்க்க வந்தான்னு கொந்தளிச்சிட்டார். மாவட்ட செயலாளருடைய ஆதரவாளர் தான், அவருடைய விசுவாசி, அவருக்காக எல்லாமாக இருந்தவர். இப்ப இந்த எதிர்பார்ப்பு தொண்டனிடத்துல இருக்குல்ல, அதை நீங்க எப்படி தவிர்ப்பீங்க? வேற என்ன எதிர்பார்ப்பு அவனுக்கு இருக்கு? அப்ப இது 2 தொகுதி 3 தொகுதினா ரொம்ப இலகுவாக அந்த கட்சி பணியை ஆற்ற முடியும். அதிகாரத்தை பிரித்து கொடுப்பதன் மூலமாக கட்சி உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உள்ள பார்க்கும்போது இந்த முடிவு மிக மிக சரியான முடிவு. இன்னொன்னு சார், இப்ப எல்லாருக்கும் அதிகாரம் தேவைப்படுது சார். மாவட்ட செயலாளரை நீங்க 100 மாவட்ட செயலாளராக்குனா 100 பந்தய குதிரைகளை தயார்படுத்துகிறீர்கள் என்று பொருள். அந்த 100 பந்தய குதிரைகள் ஓடுகிற ஓட்டத்தை 50 பந்தய குதிரைகள் ஓடி ஈடு செய்ய முடியாது. அதனால நீங்க அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற போது இன்னும் கட்சி வீரியமாக இருக்கும். அது 117 இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 234 தொகுதி சார், 2 தொகுதிக்கு மேனி ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாலே இன்றைக்கு சூழலில் பணியாற்றுவது ரொம்ப கடினம். முன்னாடி மாதிரி இல்ல, சுச்சுவேஷன்லாம் இப்ப ரொம்ப மாறிடுச்சு. அதனாலதான் அந்த தொண்டர்களுடைய மனநிலையை சொன்னேன். எனவே இந்த எண்ணிக்கையை உயர்த்துவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து, அதிமுகவுக்குள்ள பாத்தீங்கன்னா பல பொறுப்புகள் இருக்கும் சார். மாவட்ட எம்ஜிஆர் பேரவை, மாவட்ட அம்மா பேரவை, அதன் பிறகு அண்ணா தொழிற்சங்கம், இப்படி நிறைய கட்டமைப்புகளை ஜெயலலிதா உருவாக்கி வைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பெருசா பண்ணல. இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை எல்லாம் ஜெயலலிதா பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் திமுகவுக்குள்ள அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, விளையாட்டு அணி, கல்வியாளர் அணி, இந்த அணிகள் எல்லாம் வந்தது. இதற்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 10 அணி தான். வர்த்தகர் அணி ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, இப்படித்தான் வந்து அணிகள், ரொம்ப சொற்பமான அணிகள் தான் இருக்கும். அப்ப அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதில் சிக்கல் இருக்கு. கட்சிக்காரர்களுக்கு புதிதாக வர்றவர்களுக்கு ஒரு மனநிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கணும், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கணும், நகர மாணவரணி அமைப்பாளராக இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கறான். அவனுக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுது, அவனுக்கு ஒரு பேனர் தேவைப்படுது. அந்த பேனரை கொடுக்கறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதுக்கான ப்ரொவிஷனை உருவாக்காம வச்சிருந்துச்சு திமுக. இப்ப 117 மாவட்ட செயலாளர்னா 117 மாவட்டங்களுக்கும் பொருளாளர், 117 மாவட்டத்துக்கும் அவைத்தலைவர், 117 மாவட்டத்துக்கும் 3 துணை செயலாளர், தலைமைச் செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், மாவட்ட இளைஞர்னா அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெரிதாக விரிவடைது பாருங்க. மாவட்டத்தை நீங்க விரிவுபடுத்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் விரிந்து கொண்டே போகிறது. அது உண்மையிலேயே நன்மை பயக்கும். கட்சிக்கு பல புதியவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தரும். பல காலமாக பொறுப்பில் இல்லாதவர்கள், மாவட்ட பொறுப்புக்கு தகுதி உடையவர்கள் பேரூர் கழக பொறுப்புல இருப்பாங்க, மாவட்ட பொறுப்புக்கு தகுதி உடையவர்கள் ஒன்றியத்துல துணை பொறுப்புகள்ல இருப்பாங்க. அவர்களை எல்லாம் மாவட்ட பொறுப்புகளுக்கு உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிற போது அந்த கட்சி புதுரத்தம் பாய்ச்சுவதற்கு தயாராகும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அடர்த்தியான தொண்டர்களை கொண்டிருக்கிற
மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு இந்த மாவட்ட செயலாளர்களினுடைய விரிவாக்கம், மாவட்டங்களை பிரித்து கொடுப்பது என்பது உண்மையிலேயே ஒரு புதிய மறுமலர்ச்சிக்கு நிச்சயமாக வித்திடும். நீங்க மறுமலர்ச்சின்னு சொன்னதுனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். மறுமலர்ச்சி என்று பயன்படுத்தியவர்கள் எல்லாம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தல. ஆனால் நீங்கள் சொன்னது காரணத்தால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறேன். கட்சிக்கு புத்துயிர் பாய்ச்சுவதற்கு, புதுரத்தம் பாய்ச்சுவதற்கு, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம், மாவட்டத்தினுடைய விரிவாக்கம் 100 விழுக்காடு பயன்படும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.